வஞ்சிக்கிறது. நான் உன்னை குணமாக்குறேன் என்று சொல்லி சற்று விடுதலை தரும், கொஞ்சம் திருப்தி உண்டாகும். மறுபடியும் அந்த ஆவி உள்ள வந்து சரியான நேரம் வந்து கொன்னே போட்டுரும். இயேசு சொன்னார், இந்த மாதிரி ஆவிகள் கொல்லவும் அழிக்கவும் தான் வரும், உங்களுக்கு கட்டில் போட்டு மெத்த போட்டு ஒன்றும் தராது. அல்லேலூயா. கொல்லுக்கு தான் வரும், சமயம் பார்த்து கொல்லும். நீங்கள் ஒரு நாளைக்கு பூஜை போட்டாலே போதும், 100 வருஷம் ஒரு தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் உன்னை சோதிப்பார், உங்களை சோதிப்பார். செய்த பாவம் ஒன்று, ஆனால் சோதிக்கிறது 100 வருஷம். அதான் நம்முடைய தேவன். என்றைக்கு மெய்யாய் மனம் திருந்தி தேவனை தேடுவோமோ அப்பொழுதுதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு. பரிகாரம் செலுத்தி தான் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. இந்த சகோதரனிடத்தில் சொல்லுகிறோம், நேற்றைக்கு நீ செஞ்சிருக்கிற விடுதலை கிடைச்சா இல்ல ஏன் போன உடனே அவன் சொல்றான், இயேசுதான் தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, நான் அறிவேன். ஆனாலும் என்ன, என்னுடைய பாடுகளை கண்டு சகோதரன் எப்படியாக தம்பி சொஸ்தமாக வேண்டும் என்பதற்காக மந்திரவாதிகளை அழைத்து கொண்டு வந்து இதை செய்தார். ஆனால் இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதயத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனால் சகோதரனும் சகோதரியுமாக சேர்ந்து மகனை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக மந்திரவாதி நம்பினார்கள். ஆனால் இவன் நம்பவில்லை. ஆனால் விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவன் பேசினான். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாமா? இப்படிப்பட்ட ஆபத்துகள் ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு வந்தால் கூட நீங்கள் பிசாசு பக்கம் திரும்ப பார்க்காதீங்க, பேய்களுக்கு பக்கம் போகாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொன்னே போட்டுரும். சைலண்ட் பாய்சன், அது ஒரு விஷம், கொடிய விஷம். அவருடைய நாவிலே விஷம் தடவப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஆண்டவர் பாம்பின் விஷத்தை உனக்குள்ளே அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். உனக்குள்ள கொடிய பாம்பின் விஷத்தை அனுப்புவார். அவ என்ன வந்தாலும் கர்த்தரை அல்லாமல் வேறு நமக்கு ஒன்றுமில்லை. இது ஒன்றுதான் நம்முடைய உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். இந்த மகனுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கேட்டார், என்னிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணு என்று சொன்னார். ஒரு அதிசயம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். என்ன சொன்னார்? இனி நீ செத்தா செத்துரு. நானே அப்படிதான் சொல்றேன். அவன் வீட்டில் போய் நீ செத்தா செத்துரு, தூக்கு பிடி சாப்பிடாது, விஷம் மருந்து சாப்பிடாது, கர்த்தர் கையால் அடிச்சு நீ செத்துரு, தப்பில்லை. இல்லை புளுத்து புளுத்து செத்துரு. அன்னிக்காரி என்ன முறைக்கிறா, இது ஒரு பக்கம். அண்ணங்காரன் முறைச்சு பார்க்குறான், இது இன்னொரு பக்கம். செத்தா செத்துரு, ஆனா கர்த்தரை தேடி செத்துரு. கர்த்தரை தேடாமல் நீ சாகக்கூடாது. என்ன வந்தாலும் உடம்புல நீ புழுக்கள் வந்து புழுத்தாலும், அது அது முட்டையிட்டு குஞ்சு பறிப்பது போல அது பழுகி பெருகி உன் தோல்களெல்லாம் அழுகினாலும் நீ யாரை தேடுவாய்? இன்றைக்கு வலி எடுக்கிறதுக்காக பேயை தேடுகிறாய். இனி புழுக்களை விடுவார் உன் சரீரத்தில். புழுக்கள் உன் சரீரத்தை மேயும். மேயும் பொழுது நீ யாரை தேடுவாய்? அப்ப சொன்னா, இனி இயேசுவை தான் தேடுவேன். ஒரு சாம கையை தட்டலாம். இந்த ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாயுமே. உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. உற்சாகமாக ஏத்துடுங்க. அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இவன் சொன்னான் இருதயத்தின் ஆழத்தில், நீங்க சொன்னபடி புழுத்து புழுத்து சித்தாலும் சாவோனை தவிர இந்த மந்திரவாதிகள்கிட்ட நீ தேவையில்லை, போக மாட்டேன், போக விட மாட்டேன். அவன் சொன்னான். ஏன்னா 3 மந்திரவாதிகள் விடிய விடிய ஓதி கட்டினாலும் எந்த விடுதலையும் மகனுக்கு கிடைக்கவில்லை.
இப்போதான் விசுவாசம் அவருக்கு வந்திருக்கு. தோத்தவர் தான் ஜெயம். இது முதலே வந்திருக்க வேண்டும். ஆனால் இனி பேய்களும் கைவிட்டது, மந்திரவாதிகளும் கைவிட்டார்கள், இனி ஆண்டவர். இப்படிப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் அறவேக்காடு விசுவாசிகள் தான். ஆனால் அன்று மகனுக்கு விடுதலை கொடுத்தார். ஸ்பாட் ஆக்ஷன் ஆகும் அங்கே கொடுத்த விடுதலை. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. உடனே அவர் விசுவாசம் என்பது சோதித்து அறிகிற காரியம்தான். ஆனால் சோதித்து அறியும் போது இவன் விழுந்து விட்டான். ஆனால் பேய்களும் கைவிட்டது, மந்திரவாதிகளும் கைவிட்டார்கள், தெய்வங்களும் கைவிட்டார்கள், உலகமும் கைவிட்டது, இனி இயேசுதான் என்று சொல்லுகிறது அறவேக்காடு விசுவாசம் தான். ஏன்னா வேறு வழி இல்லாமல் விசுவசிக்கிறது. அப்படி தான் அந்த ஆத்மநேசர் விசுவசித்தார். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் அந்த சகோதரன் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. எனது இயேசுவை உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். உற்சாகமா கையை தட்டலாம். இரக்கமுள்ள தேவன் நம்ம தேவனே, நம்ம இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் என்று சொல்கிறோம். இங்கே என்னுடைய ஒரு மனமாற்றத்தை பார்க்கிறோம், ஒரு மனம் திருந்துதலை பார்க்கிறோம். ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். புழுத்து செத்தாலும் இனி இயேசு தான். ஆனால் ரொம்ப லேட்டான விசுவாசம். புழுத்து செத்தாலும் இனி இயேசு தான். இப்பொழுது அது உண்மை என்று ஆண்டவர் அறிந்து மனது உருகினார். அல்லேலூயா. திரும்ப பாடுவான். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு சூப்பராக கையை தட்டுங்க. இப்பொழுது அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்து இருக்கிறது. என்ன இந்த அடிகளை பார்க்கிறான். என்ன வந்தாலும் அவர் என்ன கைவிட மாட்டார். இதுதான் உண்மையான விசுவாசம். இவன் முடிவு எடுத்துட்டான். நான் புழுத்து போனாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இதுதான் கடைசி லாஸ்ட் விசுவாச பரீட்சையில் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நான் செத்தா கூட அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த பாடலுக்குரிய மகனாக அவர் மாறிவிட்டார். காக்கும் வல்ல மீட்பர் நமக்குண்டு, கைவிட மாட்டார். இதில் உறுதியாக இருங்க. விட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரும் கை விட்டுருவார். ஏன்னா 2000 ஆண்டுகள் தாண்டி விட்டாச்சு. இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா உண்மையிலே உருட்டியே போட்டுருவார். மலையில் கூட்டிகிட்டு போய் உருட்டியை பள்ளத்தாக்கில் விட்டுருவார். அது நடக்குமா? ஒரு யுத்தம் நடக்குது, நீங்கள் மலையில் போவியா? அங்கேயே ஒரு வெடிகுண்டை போட வச்சுருவார் ஆண்டவர். வேத வசனத்தின்படி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்படி மலைகளெல்லாம் பிணங்கள். அவர் எங்கே தப்பி போனால் விட மாட்டார். கர்த்தர் ஒருவரை அடைக்கலம். மலைகளும் அல்ல, சமுத்திரம் அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அடைக்கலமான தேவன். அவரை நம்புங்க. அவரிடத்தில் செட்டையும் கீழே அட்டைங்கி போய் உட்காருங்க. அவர் தரும் வரைக்கும் காத்திருங்க. விடுதலைக்காக காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமான அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச பரீட்சையில் அவன் ஜெயித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆத்மநேசர்
எழும்பி நட என்று சொன்னார். ஒரே வார்த்தை. பொண்டாட்டி அந்த அண்ணியார் சிரிக்கிறேன், அவனாலே அசையவே முடியாது. நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லி எழும்பி நடைன்னு சொல்கிறீங்க? அவன் நினச்சான் நான் மாமிசத்தில் பேசின வார்த்தை என்று. இல்லை, அது கர்த்தர் பேசினது. புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதுதான் என்னட்ட சொன்னார். எழும்பி நட. அவன் ஒரு மான் கண்களைப் போல என்னை நோக்கி பார்க்கிறான். ஆமாடே எழும்பி நட, கிட்டதானே நிற்கிறேன். பாஸ்டர் அவங்க அசைய முடியாது அவங்களுக்கு. உடனே ஆண்டவருடைய கோபம் அவள் மேல் பற்றியது. அடங்கிரு, இப்படிதான் சொன்னார், அடங்கிரு. உடனே அவளுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, கண்களுக்கு வருது. அடங்கிரு, நீ எழும்பி நட. அவ்வளோதான். இப்போ பயந்துட்டான். ஆத்மநேசர் படுக்கையில் இருந்து கொஞ்சம் எழும்புவதற்கு தயாராகிறார், அசைக்கிறார். என் கரம் மட்டும் அவன் சரீரத்தில் மேல் நின்றது, வேற ஒன்றும் இல்லை. பாட்டும் இல்லை, ஜபமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை மெல்ல அசைந்தான். அப்படி எழும்பி உட்காரு, எழும்பி உட்கார்ந்தான். அப்படியே எழும்பி நின்றான். அப்படியே உன் வீட்டு திண்ணையில் நட. லெஃப்ட் அண்ட் ரைட்டு நடந்து வந்தான். ஒரு நாடியில் சொஸ்தத்தை கொடுத்த தேவன் சாமியார் மடத்தில், காட்டாத்துறை பகுதியில் ஆத்மநேசர் அல்லேலூயா இன்றைக்கு நடந்து கொண்டுதான் திரிகிறான். உற்சாகமா கையை தட்டுங்க. ஒரு மனிதனுடைய விடுதலை பாவத்தை கழுவும் போது, மனம் திரும்பும் போது, மனமாற்றம் ஏற்படும் போது, இனி இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்று அவன் தீர்மானிக்கும் போது எப்பேற்பட்ட விடுதலையும் ஒரு நொடி பொழுதுல கடந்து வரும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லா மனிதனிடத்திலும் பாவம் உண்டு, எல்லா ஸ்திரீ இடத்திலும் பாவம் உண்டு, அது மறக்கவே முடியாது. ஆனால் அதை தாண்டி ஒரு விசுவாசம் உண்டு, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருந்தால் மிகப்பெரிய விடுதலை நமக்கு உண்டாயிருக்கும். இந்த வஞ்சிக்கிற விடுதலை அல்ல, ஏமாந்து போகிற விடுதலை அல்ல. உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்க தீர்மானித்தால் அதிசய தேவனை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குளச்சல் இதுவும் ஒரு பயங்கரமான சாட்சி தான். நம்ம எல்லாம் பெந்திக்கோசு, சிஎஸ்ஐ தேவனை நன்கு அறிந்தவர்கள். இந்த ஆர்சி மக்கள் அந்த அளவுக்கு அறிந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஃபார்மாலிட்டி, ஒரு ஜெபம், பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. பாவம் செஞ்சால் 7 மெழுகுத்திரி, அதிக பாவம் செய்தால் ஒரு 16 மெழுகுத்திரி, இல்லைன்னா பெரிய மெழுகுவர்த்தி. இது அவங்களோட ஒரு கால்குலேஷன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு அதிசயம். அங்கே குளச்சல்ல ஒரு மருத்துவமனையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சொந்த மகளை, கர்ப்பிணி, 3 மாத கர்ப்பிணி. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக கன்னிக்குடம் உடைந்து ஒரு பிள்ளை அழிந்து உயிருக்கு போராடி மீட்கப்பட்ட வேளையில் மறுபடியும் கர்ப்பம் தரித்து மறுபடியும் கன்னிக்குடம் உடைந்து போய்விடுமோ என்று சொல்லி கன்னிக்குடத்தை ஸ்பெஷலாக ஸ்டிச்சிங் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பயம் மருத்துவர்களுக்கு, இவளுக்கு அல்ல. மருத்துவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. மறுபடியும் கன்னிக்குடம் உடைந்தால் உயிருக்கு சேதம், அது தையலை போட்டுருவோம். ஆனால் நீ எங்கேயும் உட்காரக்கூடாது. கண்டிஷனை தான், நிற்கலாம், படுக்கலாம், உட்காரக்கூடாது. 1 பாத்ரூம் உட்கார்ந்து தான், 2nd பாத்ரூம் உட்கார்ந்துல படுத்து தான், இல்லை நின்றுட்டு, அவ்வளோதான் கண்டிஷன். இதையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 4வது மாதம் அந்த குழந்தையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இருதயம் இல்லை, என்னெல்லாமோ ரிப்போர்ட்டுகள். கம்பல்சரியாக அழிக்கணும். மருத்துவர் சொல்றார் அழிக்கணும், மருத்துவ ரீதியில் அழிச்சே ஆகணும். இந்த குழந்தைய அவங்க என்ன சொல்ற, சதை பிண்டம், இதை நீ பிரசவித்து என்ன பண்ண போற?
மருத்துவ துறைக்கே மருந்து மேல நம்பிக்கை இல்லை. அவர் சொல்லுகிறார் அழிச்சிருன்னு. இந்த சகோதரி சொல்லுவாள், கர்ப்பத்தை சுமந்திருக்கிற அந்த மருத்துவ முகத்தை பார்த்து சொல்லுவாள், சதை பிண்டமானாலும் நான் பிரசவத்தை பார்க்க வேண்டும், நான் பிரசவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பெண்ணாய் பிறந்து ஒரு பெண் பிரசவத்தை காணாமல் மறிக்க கூடாது. எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. அவை சதை பிண்டமானாலும் நான் பிரசவிப்பேன். பிரசவித்த அந்த மூளை வளர்ச்சி இல்லாத இல்லை இருதய துடிப்பு கம்மியாக குழந்தைய நான் வளர்த்துவேன், நான் தாயாக வேண்டும் என்று சொன்னால் மருத்துவருக்கு முகத்தை பார்த்து உற்சவமாக கையை தட்டுங்க. இதற்கு பேர் விசுவாசம், இதற்கு பேர் நம்பிக்கை. ஆனாலும் தாய்க்கு சஞ்சலம், பிள்ளைக்கு உயிர் சேதம் வருமோ? ஆகவே 5வது மாதத்திலே செக்கப் என்ற பெயரில் இந்த மகளை மறுபடியும் நாகர்கோவில் பெரிய மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து விட்டாங்க. மருத்துவமனை பேர் தெரியும் சொல்ல முடியாது, பெரிய மருத்துவமனை சேர்த்து விட்டார்கள். அங்கே அவர்கள் கட்டாய கருக்கலைப்புக்காக ஃபார்மில் கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. தாயினுடைய நிர்பந்தம். அந்த வேளையில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாம் அறிவிக்கணும். ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறனால எப்பேற்பட்ட விடுதலை உண்டாகிறது என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. யாதோ ஒரு சகோதரி அந்த மருத்துவமனையில் ஜீவொளி ஜெபகோபுரம் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்து விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்லும்போது, ஃபோன் பண்ணும்போது நான் கோடிமுனையிலிருந்து பேசுகிறேன். ஏனென்றால் அவருடைய மெய்யான வீடு கோடிமுனை தான், குளச்சல் கோடிமுனை. கோடிமுனையிலிருந்து நான் பேசுகிறேன். அப்போ நானும் சொல்கிறேன், நானும் கோடிமுனையில் தான் போய்கொண்டு